இன்னொரு உண்மையும் சொல்லிவிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். நம்ம கூட எதுவுமே வராது, நம்ம உடல் மட்டும்தான் நம்ம கூட வரும். என் போட்டிருக்க துணியையும் உருவிட்டு தான் கொண்டு வைக்கிறாங்க. ஒரு மூக்குத்தி இருந்தாலும் கழட்டிட்டு கொண்டு வைக்கிறாங்க. நம்ம உடல் மட்டும்தான் நம்ம கூட வரும். அதனால் நம்ம உடல் தான் நமக்கு எல்லாமே. சரிங்களா? பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி அனைவருக்கும் ஒரு உண்மை சொல்ல வந்திருக்கேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம இன்றைக்கி தட்டாக பணத்தை வச்சு பூஜை பண்ணுறோம், தட்டு நிறைய நகை வச்சு பூஜை பண்ணுறோம், வண்டிக்கு பூஜை பண்ணுறோம், நம்ம தொழில் ஸ்தானத்தில் பூஜை பண்ணுறோம், எதுக்கோ பூஜை பண்ணுறோம். எல்லோரும் மறந்துட்டோம், நம்ம உடல் தான் நமக்கு இன்றைக்கி ஆயுதம். நம்ம நல்லா இருந்தால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், கோடி உறவு சம்பாதிக்கலாம். நம்ம நேரத்துக்கு சாப்பிடாம நேரத்துக்கு தூங்காமல் பணம் 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 பணம். இன்றைக்கி பணம் இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, குடும்பம் இல்லை, முக்கியம்தான். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சாதித்து காட்டலாம், வென்று காட்டலாம், சென்று காட்டலாம் நான் நினைக்கிறேன். அதனால் நேரத்துக்கு தூங்கலாம், நேரத்துக்கு சாப்பிட்லாம், நம்மளை நம்பி அழகுபடுத்திக்கலாம். அடுத்தவங்க அதை சொல்லிட்டாங்க, அடுத்தவங்க இதை சொல்லிட்டாங்க, நம்ம இந்த நல்ல சாரி கட்டக்கூடாது, நல்ல நகை போடக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, காஜல் போடக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. இப்போ மீண்டும் சொல்கிறேன், நம்ம உடல் தான் நமக்கு ஆயுதம். ஆரோக்கியமாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், ஹாப்பியாக வாழலாம். நம்ம சுற்றுவட்டாரத்தில் இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள். நம்மளே நல்லா பேணிக்கலாம். ஒன்று உடம்புக்கு முடியல டக்குன்னு டாக்டர்கிட்ட போய்க்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். என்னோட சின்ன ஒரு ஒப்பீனியன் இதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நம்ம நல்லா இருந்தால் வச்சுக்கோங்களேன், என்றைக்குமே நம்ம சாதிச்சிடலாம். சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அடிக்கடி வளர்த்துருவாங்க, செவுறு இருந்தால் தாண்டி சித்திரை வரைய முடியும். ஆனால் நம்ம செவுறு நம்ம நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்கும் சித்திரை வரையலாம். அதனால் நான் இப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம குடும்பம் நம்மளை சுற்றார் நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை தாங்க. வயசாகிட்டு நமக்கு நம்ம பேரம்பேத்தி எடுத்தாச்சு, சுடிதார் போடக்கூடாது, ஜீன்ஸ் போடக்கூடாது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக ஹாப்பியாக சந்தோஷமாக நம்மளை நம்ம ப்ரெசென்ட் படுத்தி காட்டுறோமோ நம்ம குடும்பமும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்மளை ஒருத்தவங்க பார்க்குறாங்க, நான் கையெடுத்து கும்பிடணும், அப்படி வாழணும். இப்போ கண்டிப்பாக நெத்தியில் பட்டையை போடுங்க, யாருமே நம்மளை கையெடுத்து கும்பிடுவாங்க. நம்ம நல்லா இருந்தாலும் ஊர் பேசும், கெட்டு போனாலும் ஊர் பேசும். நம்ம கீழே விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் தூக்கி விட மாட்டாங்க, ஐயோ விழுந்துட்டியான்னு தான் கேட்பாங்க. அதனால் நம்மளுக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம பேரம்பேத்திக்காக நம்ம ஹாப்பியாக வாழ்ந்து நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்.